கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 24/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையின் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியிலே அப்பா இவரை நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வாதத்தின் நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். தகப்பனே, நீதிமொழிகள் 22:12 படி கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்போதும் இவருக்கு நீர் ஞானத்தை தந்து இவருடைய வாழ்க்கையிலே சிறந்திருக்கும்படியாகும் வெற்றி அடையும்படி நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துக. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 29/4/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்தோம். நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எல்லா தடைகளுமே மாற்றுங்க. பாராளுமன்ற எலெக்ஷன்ல நல்ல ரிசல்ட்ஸ் நீர் தரும்படி ஜெபிக்கிறேன். அப்படி கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுத்தோம். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.